நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு 8 வருஷமா பரதநாட்டிய பயிற்சி படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படிப்பு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விஷயங்கள எல்லாத்தையும் வந்து தாய் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சா பாட்டு கிளாஸ்ல தான் ஆரம்பிப்பாங்க. 1 வருஷத்துக்கும் மேலா இந்த பாட்டு கிளாஸ் போகுது. ஆனா, மாய மாயோகவளே அப்படின்னு சொல்லக்கூடிய ராகத்த கூட இன்னும் தாண்டல. அதே மாதிரி பாட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவிய வாத்தியார் வருவாரு. அவர் வந்து சதுரம் எப்படி வரையறது? பந்து எப்படி வரைகிறது, இந்த மாதிரியான வகுப்புகள் போய்கிட்டே இருக்கு. அவங்க அம்மாக்கு எப்படியாவது இவ்வளவு பெரிய நாட்டிய மங்கையா மாத்தி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அன்னைக்கு தான் அரங்கேற்றம் நடக்க போது. காலங்காத்தால நந்தினி உட்காந்து ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த புக்கோட நேம் த ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மா வருவா. என்ன இன்னைக்கு தானே அரங்கேற்றம், ரெடி ஆகிறது இல்லையா அப்படின்னு கேட்பா. ஏமா இன்னும் 8 மணி நேரம் இருக்கே, அதுக்குள்ளேயும் ரெடி ஆகணுமா? ஆமா ரெடி ஆகணும், இங்க வா அப்படின்னு சொல்லி பரதநாட்டியத்திற்கு தேவையான அத்தனை ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் லாக்கர்ல அது வரைக்கும் இருந்த நகைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட உம்முடியார் ஜுவல்லர்ஸ் நகைக்கடைக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி இவளை வந்து ரெடி பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொண்ணுக்கு, ஏமா நான் கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி எப்படிமா ஆடுறது, அதுவும் வந்து இந்த கடைசியில பரதநாட்டியத்துல இந்த தட்டு டான்ஸ் ஒன்று இருக்கே அதை மட்டும் வேணாமா அப்படின்னு சொன்னோடனே அம்மா சொல்றா, அது தாண்டி முக்கியம், அதுதான் நீ நல்லா ஆடுற, நீ வேணா பாரு, நீ ஆடுறப்ப எல்லாரும் உனக்கு கை தட்டுவாங்க பாரு அப்படின்னு சொல்றா. அவளுக்கு எப்படி ஒரு எண்ணம்னா, எல்லா நாளிதழ்லையும் தன்னோட பொண்ணு வந்துடணும் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட போட்டோகிராஃபர்ஸை வர வச்சிருக்கிறா. இப்படியாக அந்த மேடை வந்து தயாராகிக்கிட்டே இருக்கு. நந்தினி வந்து பாக்குறா, என்ன முன்னிருக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அது போக சில ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அமைச்சர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, நாட்டியம் என்பது பாரம்பரியமான கலை அப்படின்னு சொல்லி அவருக்கே உரிய மொழியில பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பக்கம் நந்தினியினுடைய மன உணர்வு, இந்த பக்கம் ஒரு வார்த்தை அமைச்சர் பேசக்கூடிய வார்த்தை அப்படின்னு அழகா கோர்த்திருப்பார். அந்த மாதிரியான நேரத்துல அப்படியே கழிவறை பக்கமா நந்தினி போவாங்க. போயிட்டு அந்த சலங்கையை கழட்டி அப்படியே அந்த கழிவறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திண்டுல வச்சுட்டு, அந்த சன்னல் இருக்கக்கூடிய இடத்தை கழட்டி வச்சுட்டு, அது வழியா எகிரி குதிச்சு வெளியில செல்வராஜ் இருப்பாரு. அந்த செல்வராஜோட கார்ல ஏறிடுவாங்க. ஏறின உடனே செல்வராஜோடைய தோல்ல அப்படியே சாஞ்சுப்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, த ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் அப்படிங்கிற புத்தகம் படிச்சாங்களா? த ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் எங்க வேலை செய்யுது பாருங்க. 1978 எழுதப்பட்டது இந்த சிறுகதை. இன்னைக்கு 2025ங்க. நினைச்சு பாருங்க, பசங்களுக்கு எத்தனை கோச்சிங் கிளாஸஸ், காலையில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு இன்னைக்கும் ஒரு பெற்றோர்களும் செய்யக்கூடிய தவிர 1978 ஒரு சிறுகதை பேசியிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் இந்த சிறுகதை தேவைப்படுது.